வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் வங்கியில் நிதி மோசடி, வாடிக்கையாளர் வைப்புகள் தொடர்பில் மத்திய வங்கியின் அறிவிப்பு. வாகனங்களுக்கான QR முறைமை குறித்து வெளியான தகவல். மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துங்கள், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மட்டக்குழியில் கோர விபத்து, பலிபோன 10 வயது மாணவியின் உயிர். தமிழர் பகுதியில் பயங்கரம், வாடகை தகராறில் இடம்பெற்ற கொலை. நாடாளுமன்றத்தில் பெரும் பரபரப்பு, எம்பியை வெளியேற்றுவதாக சபாநாயகர் எச்சரிக்கை. வட்டுக்கோட்டை இளைஞனின் கொலை தொடர்புடைய காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வு. 2 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய அபிவிருத்தி வங்கியில் இடம்பெற்ற உள்ளக நிதி மோசடி தொடர்பில் தாம் மிக நெருக்கமாக அவதானித்து வருவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 10 மத்திய வங்கி வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீடுகளின்படி தேசிய அபிவிருத்தி வங்கி போதிய மூலதனம் மற்றும் பணப்புழக்கத்தை கொண்டுள்ளதாகவும் அவை குறைந்தபட்ச ஒழுங்குமுறை தேவைகளை விட அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. வங்கியின் ஸ்திரத்தன்மையை பேணவும், வைப்பு செய்தவர்களின் நலன்களை பாதுகாக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தயாராக இருக்கின்றது. முன்னதாக தமது ஊழியர்கள் சிலரால் முன்னெடுக்கப்பட்ட சுமார் 13.2 பில்லியன் ரூபாய் பெறுமதியான உள்ளக நிதி மோசடி ஒன்று கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய அபிவிருத்தி வங்கி வெளிப்படுத்தியிருந்தது. இதன்போது வாடிக்கையாளர்களின் மீதி கணக்குகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை எனவும், வங்கியின் செயற்பாடுகள் தடையின்றி முன்னெடுக்கப்படுவதாகவும் வங்கி நிர்வாகம் தெரிவித்திருந்தது. பண்டிகை காலம் காரணமாக இன்று முதல் 18 வரை வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தில் QR முறை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அதன் தலைவர் DJ ராஜகருணா புத்தாண்டு காலத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் மின்சாரத்தை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் DMWJ பண்டார இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு புதைப்படிவ எரிபொருட்களை பெறுவதில் பெரும் சவால்களை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இரவு 6 மணி முதல் 10 மணி வரையான காலப்பகுதியில் மின்சார தேவை மிக அதிகமாக இருப்பதால் குறித்து அந்த நேரத்தில் தேவையற்ற மின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். விடுமுறை நாட்களில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதாலும், சூரிய சக்தி மூலம் பகல் வேளையில் அதிக மின்சாரம் கிடைப்பதாலும் சமையல், துணி துவைத்தல் மற்றும் இஸ்திரி செய்தல் போன்ற பணிகளை பகல் நேரத்திலேயே முடித்துக் கொள்ளுமாறும் இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு மட்டக்குழி பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து மட்டக்குழி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹேந்தல தொட்டுப்பள வீதியில் நேற்றைய தினம் நண்பகல் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த மாணவி மட்டக்குழி பிரதேசத்தைச் சேர்ந்த 10 வயதுடையவர் என காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில், பேருந்தில் இருந்து இறங்கி வீதியை கடக்க முயன்ற பாடசாலை மாணவியொருவர் அதே பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த மாணவியை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் விபத்துடன் தொடர்புடைய பேருந்து சாரதியை மட்டக்குழி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்குழி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியாவில் வீட்டு வாடகை முரண்பாட்டினால் முதியவர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 72 வயதான முதியவர் தனது வீட்டு மலசல கூடத்திற்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் போலீசார் ஒப்படைத்த நிலையில் அங்கு மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் முதியவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் முதியவருக்கு பிரிதொருவருக்கும் இடையில் வாடகை பணம் தொடர்பிலான பிரச்சினை இருந்ததாகவும், அதனாலேயே முதியவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தின் போது சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் இடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தினால் சபையில் பெரும் பதற்றம் நிலவியது.
விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனை அமருமாறு சபாநாயகர் பலமுறை அறிவுறுத்தினார். எனினும் அவர் தொடர்ந்து உரையாற்றியதால், நீங்கள் சபையை தொடர்ந்து நடத்த விடாவிட்டால் உங்களை சபையிலிருந்து வெளியேற்ற வேண்டியிருக்கும் என சபாநாயகர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். இந்த சபையில் ஒரேயொரு கடற்தொழில் அமைச்சரே இருக்கின்றார் என சுட்டிக்காட்டிய சபாநாயகர், தேவையற்ற நாடகங்களை நிறுத்திவிட்டு அமருமாறு உறுப்பினருக்கு உத்தரவிட்டார். உங்களுக்கு சிங்களம் நன்றாக புரியும் என நினைக்கின்றேன் என குறிப்பிட்ட சபாநாயகர் நிலையான கட்டளைகளுக்கு மதிப்பளித்து சபையை முன்னெடுத்து செல்ல ஒத்துழைக்குமாறு அவருக்கு தெளிவுபடுத்தினார். வாக்குவாதத்தின் இறுதியில் தனது உரையை நிறுத்திக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், சபை முதல்வருக்கு இடையூறு விளைவிக்க நான் விரும்பவில்லை, ஆனால் அமைச்சரின் ஊழல்கள் குறித்து எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என எச்சரிக்கை விடுத்தமர்ந்தார். இந்த சம்பவத்தினால் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் சிறிது நேரம் தடைப்பட்டதோடு உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதங்களும் இடம்பெற்றன. வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் வைத்து உயிரிழந்த அலெக்ஸ் என்ற இளைஞனின் வழக்குடன் தொடர்புடையதாக கருதப்படும் காவல்துறை அதிகாரிக்கு பதவியுயர்வு வழங்கப்பட்டுள்ளமை குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஷ் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேல்படி நியமனமும் பதவியுயர்வும் வழங்கப்பட்டுள்ளமை எத்தனை அலெக்ஸ்களை உருவாக்க திட்டம் என சுகாஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அலெக்ஸ் என்ற இளைஞர் சில வருடங்களுக்கு முன்பு காவலில் வைத்து சித்திரவதைக்குள்ளான நிலையில் மரணமடைந்தார். அது ஒரு கொலை என்று குடும்பஸ்தவர்களும் நாங்களும் சந்தேகம் தெரிவித்திருந்த நிலையில் குறித்த காவல் நிலையத்தைச் சேர்ந்த 4 காவல்துறையினர் பதவியிடை நீக்கம் செய்யப்பட்ட அவர்களுக்கு எதிராக வழக்கு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது. ஆனால் இலங்கையில் விசித்திரமாக அந்த கொலை வழக்குடன் தொடர்புடைய தரப்புக்கு மீளவும் பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் சட்ட நீதி செயற்பாடுகளுக்கு அவமானகரமான விடயம் என்னவென்றால், அலெக்ஸ் கொலை வழக்கில் சந்தேக நபரான ஒரு உத்தியோகத்திற்கு நிலைய பொறுப்பதிகாரியாக பதவியுயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இது மனித உரிமைகளை மதிக்காத ஒரு அப்பட்டமான செயற்பாடாகும். அவர் குற்றமற்றவர் என இன்னும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படவில்லை. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த வழக்கில் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டாலே தவிர அவர்களுக்கு எதிராக சாதாரண சட்டத்திட்டங்களின் பிரகாரமும் காவல்துறைக்குரிய ஒழுங்கு விதிகளின் பிரகாரமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோருகின்றோம் என தெரிவித்தார். நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அனுராதபுரம், மன்னார், கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் எனவும் குறித்து திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வெளியில் பனிமூட்டம் காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் நண்பகல் 12:11 மணியளவில் பொம்பரிப்பு, அனுராதபுரம், மிகுந்தலை, கலன்பிந்துனுவெவ, அக்போபுரம் மற்றும் சேரனூர் ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது.